ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் மிஸ்டர் எக்ஸ் ஒரிஜின்ஸ். மாவரிக் மூவிஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் பிரின்ஸ் பிக்சர்ஸ் சார்பா ஸ்ரீ வினீத் ஜெயின், எஸ் லக்ஷ்மண் குமார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் ஆர்யா, கௌதம் கார்த்திக், சரத்குமார், மஞ்சு வாரியர், அனகா, ரைசா வில்சன், அதுல்யா, ஜெயபிரகாஷ், காளி வெங்கட் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. திப்பு நினன் தாமஸ் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு அருள் வின்சென்ட் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு மனு ஆனந்த். 1965 காலகட்டம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கிற நந்தா தேவி பனிமலை சிகரம். இந்தியா, அமெரிக்கா இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து நந்தா தேவி அப்படின்ற மலைத்தொடரில் ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் பண்ண பிளான் பண்ணுறாங்க. அப்போது அங்கே நடந்த பனிச்சரிவில் அந்த நியூக்ளியர் டிவைஸ் அங்கேயே தொலைஞ்சு போகுது. இதை பல வருஷங்கள் கழித்து ரஷ்யா கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க பாகிஸ்தானோடு சேர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. அந்த நேரத்தில் இந்தியாவோட முன்னணி ரா ஏஜென்ட்டான சரத்குமார் அவங்கள கொன்று டிவைஸை கைப்பற்றுறாரு. இதுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிக்கும் சரத்குமாரை கைது செய்து ரஷ்ய இராணுவம் இவர்கிட்ட இருக்கிற அந்த அணு ஆயுத மூலப்பொருளான டிவைஸை கைப்பற்றி பாகிஸ்தானுக்கு அனுப்புறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. சரத்குமாருடன் இந்த மூலப்பொருளை கைப்பற்றும் பணியை ரா அதிகாரியான மஞ்சு வாரியார் மற்றொரு உளவாளியான கௌதம் கார்த்திக் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இப்படி கைப்பற்றின அவர் எப்படியோ ரஷ்யா கிட்ட சிக்கிக்கிறாரு. கௌதம் கார்த்திக் ரஷ்யாவோட லோக்கல்ல இருக்கும் இந்தியாவோட ஏஜென்ட். சரத்குமாரை காப்பாற்ற இவர் அனுப்புறாங்க. கௌதம் கார்த்திக் சரத்குமாரை காப்பாற்றினாலும் உலக அளவில் பெரிய வகையான நாச வேலைகளை செய்துட்டு வரும் மிகப்பெரிய சிண்டிகேட்டின் முகம் தெரியாத ஒருத்தருக்காக ரா அமைப்புக்கு துரோகம் பண்றாரு. இதனால ரா அமைப்பின் ரஷ்ய திட்டம் தோல்வியில முடிந்ததால் மஞ்சு வாரியார் மற்றும் குழுவினரை தேச துரோகிகளாக்கி விசாரணை செய்ய இந்திய பாதுகாப்பு அமைப்பு முடிவு பண்றாங்க. மஞ்சு வாரியர் இவங்க என்ன பண்றாங்கன்னா, என்ன நடந்தாலும் அணு ஆயுதத்துக்கான மூலப்பொருள் வேற யாருக்கிட்டையுமே கிடைக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. இதையும் இதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த சரத்குமாரையும் காப்பாற்றும் வேலையை சென்னையில் இருக்கிற உளவாளியான ஆர்யா கிட்ட ஒப்படைக்கிறாங்க மஞ்சு வாரியர். இதன்படி ரஷ்யாவுக்கு போகும் ஆர்யா மற்றும் குழுவினர் அந்த அணு ஆயுத மூலப்பொருளை வெற்றிகரமாக இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்தாலும் சரத்குமாரை அவங்களால காப்பாற்ற முடியாம போகுது. இவருக்கு பதிலாக அதுல்யா ரவியை காப்பாற்றி அழைச்சிட்டு வராங்க. ஆர்யா மற்றும் குழுவினர் அணு ஆயுதத்துக்கான மூலப்பொருளை இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்ததும் நிலைமை தலைகீழாக மாறுது. இது எல்லாத்துக்கும் காரணம் கௌதம் கார்த்திக் தான் அப்படின்றது தெரிய வருது. அவருடைய பிளான் என்னன்னா, இதை வச்சு இந்தியாவில் மிகப்பெரிய சதி வேலைக்கு திட்டமிட்டிருப்பதும் தெரிய வருது. உண்மையிலேயே கௌதம் கார்த்திக்கோட சதி திட்டம் என்ன? அதை ஆர்யா முறியடிச்சாரா இல்லையா? இந்த சதி திட்டங்களுக்கு பின்னணியில் இருக்கிறவங்க யாரு? இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. உளவாளி கதாபாத்திரம் எவ்வளவு சவாலானது, அவங்களோட அர்ப்பணிப்பு நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றதையும் இந்திய உளவு அமைப்பான ரா பின்னணியில் இருக்கும் உண்மை சம்பவங்கள் மற்றும் உலகத்தில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வச்சு ஒரு கற்பனையான கதையை உருவாக்கி அதுக்கு திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் மனு ஆனந்த். 2022 விஷ்ணு விஷால் நடிப்புல வெளிவந்த FIR படத்தை கொடுத்தவர் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. ஆர்யா கௌதம்ன்ற கேரக்டர்ல திறமையான உளவாளியாக அவருடைய தோற்றத்தாலும் உடல் வலிமையாலும் கொடுக்கப்பட்ட இந்த கேரக்டருக்கு நியாயம் சேர்த்திருக்காரு அவருடைய நடிப்பின் மூலம். குறிப்பா சொல்லணும்னா, அப்பா மீதான கோபம், தங்கை பாசம், காதலி மேல காட்டும் பிரியம், இப்படி சில. மிஸ்டர் எக்ஸ் ஆக சரத்குமார்,
பரமேஸ்வர்ன்ற கேரக்டரில் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாத கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இதுவரைக்கும் சாக்லேட் பாயாக வலம் வந்தவர் இந்த படத்தில் உளவாளியாக அறிமுகமாகி வில்லனாக மிரட்டியிருக்காரு. அமர் என்ற கேரக்டரில் கௌதம் கார்த்திக். ரா அமைப்பின் உயர் அதிகாரியாக இந்திரா வர்மா கேரக்டரில் மஞ்சு வாரியர். அமைதியாக வந்து கடைசி காட்சியில் அதிரடியான நடிப்பை கொடுத்துருக்காங்க. ரா அதிகாரி வாமனமூர்த்தியாக ஜெயபிரகாஷ், கீர்த்தனாவாக அனகா, அதித்தியாக அதுல்யா ரவி, நிர்மலாவாக ரைசா வில்சன், பொன்னுசாமியாக காளி வெங்கட் மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான சஞ்சனா சிங் உட்பட எல்லாருமே கதைக்கும் காட்சிகளுக்கும் ஏற்ற மாதிரியான நடிப்பை கொடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் அருள் வின்சென்ட் காட்சிகளை பிரம்மாண்டமாக படமாக்கி இருப்பதோடு லொகேஷன்களை தரமாக காட்சிப்படுத்தி பிரமிக்க வைக்கிறாரு தன்னுடைய ஒளிப்பதிவின் மூலம். இசையமைப்பாளர் திபு நெனன் தாமஸ் பின்னணி இசை, சாங் கம்போசிங் இவைகளால காட்சிகளுக்கு உயிரூட்டியிருக்காரு. எடிட்டர் பிரசன்னா ஜி.கே, கலை இயக்குனர் இந்துலால் கவீத், ஷேகர் பி, ஸ்டன் டைரக்டர் ஸ்டன் சில்வா உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.